இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்க கெரியர் ஒரு பிகினர் ஸ்கூல் ஹெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஸ்ட்டில் ஃபுல் ஃபோக்கஸ் செஸ்ட்டில் தான் இருக்கணும். வெல்கம் பேக் ராமன் ஃபிட்னஸ். இன்றைக்கி நம்ம ஃபுல் செஸ்ட் ஒர்க் அவுட், ஏற்கனவே நம்ம வந்து பிகினருக்கு தேவையான செஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம அப்லோட் பண்ணிருந்தோம். இன்றைக்கி ஃபுல் செஸ்ட் ஒர்க் அவுட். இப்போ மாடரேட்டராக இருக்கீங்க, 2-3 months போகிறீங்க, எல்லாம் வந்து ஜிம்மில் ஜாயின் பண்ணி வந்து ஒரு மாதம் உங்களுக்கு ஆகிடுச்சு. ஃபுல் செஸ்ட் ஒர்க் அவுட், இந்த செஸ்ட் ஒர்க் அவுட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேசிவான செஸ்ட் நல்லா உங்களுக்கு பம்ப் கிடைக்கும். ஓகேவா? இன்றைக்கி ஃபுல் செஸ்ட் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒவ்வொரு ட்ரெயினரும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க மெத்தடில் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து என்னோட ருட்டீனை வந்து உங்களுக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? வார்ம் அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட் புஷ்அப்ஸ், ஒரு 15 to 20 ரெப்பிட்டேஷன் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேக்லைலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பேக்லை பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் செட் லைட் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பேக்லையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சில் படுக்க தேவையில்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பேக் ஸ்ட்ரைட் பண்ணி வைங்க, ஃபேஸ் நேராக. ஒரு 15 ரெப்பிட்டேஷன் எடுக்க போகிறேன். ஸ்லோ, பொறுமையாக டவுன் பண்ணுங்கள், ஃபாஸ்ட் அப், பொறுமையாக டவுன் அண்ட் ஃபாஸ்ட் அப். 5, 6, 7. இந்த இடத்துக்கு வரும்போது நல்லா செஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணி. ஓகேவா? 9, 10, 11, 12, 13, 14, 15. ஃபர்ஸ்ட் செட் 15 ரெப்பிட்டேஷன் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளேட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆவரேஜ் உங்களோட எனர்ஜிக்கு இப்போ 15 ரெப்பிட்டேஷன் எனக்கு வந்துருச்சு, அதனால் நான் வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். சப்போஸ் 15 ரெப்பிட்டேஷன் உங்களுக்கு வரல, சேம் வெயிட் அப்படின்னா 1.8 ரேப்ஸ் எடுங்க. ஓகேவா? உங்களுக்கு 15 ரெப்பே வரல, ஒரு 8 ரேப் வருது, 10 ரேப் வருதுன்னா நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எப்பயும் போல தான் ஒரு 40 செகண்ட் எடுக்க போகிறேன் நான். ஏன்னா நான் வந்து இப்போ ப்ரிப்பில் இல்லை, பட் ஒர்க் அவுட் ரூட்டீன் வந்து நார்மலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். செகண்ட் செட் சேம் 15 தான் ட்ரை பண்ண போகிறோம். சேம் மெத்தட், கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். 15, 1, 2, 3. ஃபுல்லாக டீப்பாக கொண்டு போங்க. 6, 7, 8, 9, 10. Last 5. Yes. 2. Yes. செகண்ட் செட் ஃபினிஷ். இதுவும் பார்த்தீங்கன்னா வெயிட் ஏற்றலாம் கண்டிப்பாக. நான் 3வது செட் இன்னும் ஒரு 2 பிளேட் ஏற்றிருக்கேன். 50 kg இப்போ வந்து போட்டிருக்கேன். எல்பிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா 110 வரைக்கும் வந்துருக்கு. 3வது செட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ரெஸ்ட், இன்னும் வந்து டயர்டாக கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் செட்லேயும் நான் டயர்டாகிடுவேன் எப்பயுமே. அது மட்டும் இல்லை, கமெண்ட் செக்ஷனில் முக்கியமாக சொல்லியிருந்தாங்க ஒரு 3 பேர். ஃபர்ஸ்ட் வந்து மஸ்டர் செஸ்ட் ஒர்க் அவுட் பற்றி சொல்லுங்கள், இன்னொரு நண்பர் வந்து செஸ்ட் ஒர்க் அவுட்டை பற்றி சொல்லுங்கள், ஃபுல் டீட்டெயில்டாக ஃபார்மோட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இது வந்து வீடியோவுக்காக நான் இந்த ரெஸ்ட் எடுக்க கிடையாது. ஓகேவா? நான் 40 செகண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 3வது செட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் என்ன ருட்டீன் பண்ணுறேன்னா ரியலாக அதை தான் உங்கள் கூட வீடியோ மூலமா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேர்ட் செட் சேம் 15. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5. 15 reps முடிஞ்சிருச்சு. 3 செட்டு முடிச்சிட்டோம். கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. ப்ரெப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது காம்படிஷன் டைமில் வெயிட் கெயின் பண்ணும் இல்லையா, இதெல்லாம் இந்த வெயிட் பத்தாது ஃபுல்லாக இருக்கும்போது
ரொம்ப நாள் ஆச்சு சென்டோவில் பார்த்து. இது வந்து இப்போ ஆஃப் சீசன் தான், டயட் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பனானா ஷேக் தான் எடுத்தேன், 2 பனானா போட்டு. ஒரு பிளேட் தான் இப்போ 3ஆவது செட்டுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். 55 வெயிட் ஆட் பண்ணிருக்கிறோம். Come on. Yep. Yeah. 15 reps. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 5, 4, 3, 2. சாரி, 4 செட் பேக் ஃப்ளை ஓவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்க்ளைன் தான் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் அவுட் டைமில் வந்து ஒரு லிட்டர்னா 1.5 லிட்டர் தண்ணி வந்து முடிச்சிடும். அப்பயே என்னோடய டியூரிங் எக்ஸசைஸில் முடிஞ்சிடும். ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க. நான் வந்து அடுத்ததாக இப்போ பண்ண போகிறது நம்ம இன்க்ளைன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்லி அந்த 100% எஃபெக்டான அந்த டயட் வந்து எடுக்க கிடையாது. என்னோடய இப்போ சப்போர்ட் தேவைப்படும், மொபிலிட்டி கொஞ்சம் ஷோல்டர் இன்ஜுரி வந்துடும் பயம் எனக்கு. அதனால் சேஃபாக பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் ஸ்மித் மிஷினில் நான் பண்ண போகிறேன். பெஞ்ச் ரெடி பண்ணிட்டேன், ஸ்மித் மிஷினில் நம்ம பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? நான் வந்து ஏற்கனவே வந்து செட்டிங் பண்ணிட்டேன், ஏதாவது வீடியோ வந்து டைம் வேஸ்ட் ஆகுங்கிறதுக்கான ரீசனால். முக்கியமான ஒரு விஷயம், ஒரு செட்டும் நீங்கள் அதாவது இப்போ ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு நல்ல வெயிட் போட்டிங்கனாக்க உங்கள் செஸ்ட் மசில் இருக்கு இல்லையா, கை ரெண்டையும் பக்கத்தில் இந்த ரேஞ்சில் வச்சு பேக் ஸ்ட்ரைட் பண்ணி அப்படி தூக்கிட்டு வந்து ஸ்குவீஸ் பண்ணி நிறுத்துங்க. ஹோல்டு செஸ்ட்டில், ஃபுல் ஃபோக்கஸ் செஸ்ட்டில் தான் இருக்கணும். அப்படி நிறுத்துங்க. ஒரு 10 செகண்ட் மூச்சு விடக்கூடாது. ஹோல்டு பிளாக் அவுட் ஆகிற ரேஞ்சுக்கு போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் மசிலை இன்னும் பம்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ளைன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த நெக் இருக்கு இல்லையா, இந்த கழுத்து பகுதி இந்த இடத்துல தான் டவுன் பண்ணணும். சில பேர் இங்கே இறக்குவாங்க, அது பண்ணாதீங்க. அப்பர் செஸ்ட்டுக்கு தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். ரொம்ப தூரம் பிடிக்க தேவையில்லை. உங்கள் ஷோல்டர்லேருந்து ஒரு ஸ்டெப் வெளியே வைங்க கையை, பேக் ஸ்ட்ரைட். ஓகே, 3, 2, 1 லிஃப்ட். ஓகே, லைட் வெயிட் தான். ஸ்டார்ட். 15 ரெப்பிடேஷன். ஃபுல்லாக டீப்பாக பாருங்க, டச் பண்ணிவிட்டு அப்படி தூக்குறேன். ஃபுல்லாக டீப்பாக டச் பண்ணுங்கள் ஸ்கின்ல. ஃபுல்லாக டீப் இறங்கிடுச்சு. ஃபுல்லாக புஷ் ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். ஆஃப் ரேஞ்செலாம் பண்ணக்கூடாது, ஃபுல் ரேஞ்ச் தான் பண்ணணும். ஸ்லோவாக, ஸ்லோ டவுன், ஃபாஸ்ட் அப், ஸ்லோ டவுன், ஃபாஸ்ட் அப், ஸ்லோ டவுன், ஃபாஸ்ட் அப், ஸ்லோ டவுன், ஃபாஸ்ட் அப். லாஸ்ட் ஒன். எஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட மசில், அதாவது தசை வளர்ச்சியில் வந்து நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கீங்க. ஸ்டார்டிங் பொறுத்து பேசிக் ஒர்க் அவுட்ஸ் மட்டும் பண்ணுங்கள். இதில் சூப்பர் செட்டோ ட்ராப் செட்ஸோ இல்லைனா ஹாஃப் ரேஞ்ச் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அது எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களோட மசில் இன்னும் மெச்சூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதை பற்றி ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ உங்களோட செஸ்ட் மசில் டெவலப் பண்ணுறதுக்கு இது போதும். செகண்ட் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். 20 + 40 kg இருக்குது. ஆக்சுவலாக மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாகலாம் பண்ண கிடையாது. ஒரு 220 நினைக்கிறேன், சரியா ஆகலை எனக்கு. லாஸ்ட் இயர் நான் வந்து ப்ரெப்பில் இருக்கும்போது 220 வரைக்கும் போனேன். என்னோடய ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா
என்னோடய வெயிட் கண்டிஷனுக்கு கரெக்டான வெயிட்டில் நான் போயிட்டுருந்தேன். ஏன்னா லாஸ்ட் இயர் இருந்ததோட இப்போ இந்த 10 மந்தில் பார்த்தீங்கன்னா 4-5 kg வந்து லாஸ் ஆகிருக்கிறேன். வெயிட் லாஸ் ரீசன் கமிட்மெண்ட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. செகண்ட் செட் 3, 2, 1 லிஃப்ட். எஸ் நைஸ். கரெக்டான வெயிட் நினைக்கிறேன். 1, 2, 3, 4, 5 easy 6, 7, 8, 9, 10. Last 2 reps. Yes. 1. Oh. செகண்ட் செட்டில் 12 reps வந்து நம்மளுக்கு ஓகேவா. இப்போ அடுத்த செட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் தான் மேனேஜ் பண்ண போகிறேன். 3ஆவது செட்லையும் 4ஆவது செட்டில் நம்ம வெயிட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணலாம். பாருங்க இந்த ரேஞ்ச் தான் ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரெகுலர் அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரெகுலராக பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1 week 10 days 1 மாதம் 1.5 மாதம் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ரிசல்ட் வரல, என்னால் வெயிட் போட முடியல, அதெல்லாம் சும்மா. அந்த 10 நாளுக்குள்ளே ஜிம்மை விட்டிங்கன்னாச்சிக்க ஜிம்மை உங்களுக்கு விட்டுரும். அந்த 10 நாள் தாண்டி போங்க, நீங்கள் ஜிம்மை விட மாட்டீங்க. இதுதான் உண்மையான விஷயம். ரிசல்ட் கண்டிப்பாக வரும், கொஞ்சம் லேட்டாக வரும். அது வந்து உங்கள் ஸ்கின் டோனை பொறுத்து இருக்குது, உங்கள் ஜெனட்டிக்கை பொறுத்து இருக்குது, நீங்கள் எடுக்கிற டயட்டை பொறுத்து இருக்குது. தேர்ட் செட் சேம் 12 to 15 reps வரைக்கும் ட்ரை பண்ண போகிறோம். எஸ். Yeah, last one. Same 12 repetition தான் வந்து. நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட கெரியர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் தெரியாது. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரோனி கோல்மேன், அர்னால்ட் இவங்க வீடியோஸ்லாம் பார்த்தா இவங்க மாரி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அயன் படம் வந்துருந்து இல்லையா, அந்த டைமில் சூர்யா மாரி மாறணும், அதில் அந்த மாரி சொல்லிகிட்டு இருந்தவங்கள நானும் ஒருத்தேன். எனக்கு அப்படின்னா அந்த டைமில் தெரியாது பர்சனல் ட்ரைனிங்னா என்ன, ப்ரிப் கோச்னா என்ன. ஏன்னா நாங்கள் இப்போ அந்த டைமில் ஜிம்முக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அங்கே சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ண தம்பி, இது பண்ணு, இப்படி பண்ணணும், இந்த ரேஞ்சுக்கு பண்ணணும் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து எல்லாமே பே ட்ரைனிங் ஆகிடுச்சு. அதுவும் தப்பு கிடையாது, ஏன்னா எல்லா ஜாப்லையும் பார்த்தீங்கன்னாக்க நல்ல இன்கம் இருக்குது. பே ட்ரைனிங் பண்ணுறதால தான் ட்ரெயினர்ஸோட ருட்டீனும் நல்லாயிருக்கும். அந்த ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அவங்களும் செலவு பண்ணிவிட்டு ப்ளஸ் சர்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பென்சிவான செலவாக இருக்கட்டும், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா அவங்க எங்கே போவாங்க? ஏன்னா நானும் ஒரு ஃபிட்னஸ் கோச் தான். இப்போ நம்ம 4ஆவது செட் பண்ண போகிறோம். சாரி, வெயிட் இன்க்ரீஸ் பண்ண மறந்துட்டேன். Yeah. 3, 2, 1. Yeah. போடுமா. 1, 2, 3, 4, 5. Yep. 7. Yep. Oh. 8 தான் வந்து பிரச்சனை இல்லை, கெய்னிங்கில் கரெக்டாக இருக்கும்.
உங்களால் முடிஞ்சால் இன்னும் வெயிட் போடலாம் கண்டிப்பாக. ஓகேவா? ரேப்ஸ் முக்கியம். வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெப்பிடேஷன் குறைஞ்சா தப்பு கிடையாது. ரேப்ஸ் முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது செட் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா ப்ரெப்பில் இருக்கும்போது ஏன் வெயிட் அடிக்கிறேன்னா அந்த டயட், அந்த நியூட்ரிஷன், இப்போ ப்ரோட்டீன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு ஒரு 4-5 மந்த் முடிஞ்சிருச்சு. காரணம் பெருசாக கேட்காதீங்க, பைசா தான். ஏன்னா ஒரு ஜென்யூனான ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோட்டீன்லாம் பார்த்தீங்கன்னா 5,000 to 6,000 ரூபா வரைக்கும் வருது. கான்சன்ட்ரேட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில ஃபைனான்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக அதை நான் ட்ராப் பண்ணியிருந்தேன். பட் இப்போ இந்த 5-6 மாதமாக என்னோடய ஃபிசிக்காக கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து தனியாக ஸ்டாக் பண்ணிருக்கோம். இப்போ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முக்கியமான இன்னொரு விஷயம், என்னோடய கெரியர் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 கோச், அதாவது இந்த நார்மலாக ஃபிட்னஸ்லாம் முடிச்சுட்டு பாடி பில்டிங்லாம் என்னன்னே தெரியாது. அந்த டைமில் ஒரு டைம் வந்து நான் ஏறிட்டேன். வாட்டர் கட்னா என்னன்னு தெரியும், எதுவுமே தெரியாதுன்னு வச்சிங்களேன். ஒரு 18 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் கிருஷ்ணகிரியில் ஐபிஎஃப் தான் இருந்தாங்க. அந்த டைமில் ஏறினேன். டாப் 10க்குள்ளே வந்தேன் அந்த டைம்லையும். ஏன்னா ஒரு 20 பசங்க ஏறினாங்க. என்ன விஷயமே தெரியாமல் பூந்து அதை பண்ணோம். அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் சீனியர்ஸ் கொஞ்சம் நான் அவங்கள்ட்ட அட்வைஸ்லாம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இதுமாரி கோச்சாக ஹையர் பண்ணி ஆகணும் தம்பி, இவ்வளோ செலவாகும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. அதை நம்பி சடனாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. அந்த டைமில் நம்ம இந்திக்காரங்க தான் ஒரு 2 கோச் நான் வந்து ஹையர் பண்ணியிருந்தேன். 2 கோச்சு பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லக்கூடாது ட்ரைனிங் எடுத்தவங்கள. பட் ஒரு சில ஏமாற்றங்கள் நான் சஞ்சித் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம் ஃப்யூச்சரில். ஓகேவா? 5வது செட்டு ஒரு 6 reps to 8 வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். 3, 2, 1. 1, 2, 3. Yeah, 5. 6 reps, 5 sets முடிச்சிட்டோம் நம்ம இன்க்ளைனில் பார்த்தோம்னாக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட் பெஞ்சில் ஒரு 3 செட்டு பார்க்க போகிறோம். இதே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, இப்போ இருக்கிற பிகினர்ஸ், இப்போ ஃப்ரெஷராக போகிறீங்க பாருங்கள். நீங்கள் இப்போ பாடி பில்டிங் பண்ண போகிறீங்க, ஒரு அத்லீட் ரேஞ்சுக்கு வேறு ஏதோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களோட இது பண்ண போகிறீங்கனாக்க, நீங்கள் கோச் ஹையர் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஃபீட்பேக்ஸ், அவங்க எவ்வளோ பேர் ரெடி பண்ணிருக்காங்க, அவங்களோட எஜுகேஷன் என்ன, அவங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணுங்கள். முக்கியமாக மணி மைண்டடாக இருக்கிறவங்களாம் பண்ணாதீங்க. அவங்க இப்போ ஜென்யூனாக இருக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொல்லுவாங்க, இப்போ பர் மந்த் இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லிடுவாங்க. இப்போ 3 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஃபீஸ்க்கு அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு வாங்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். ஜென்யூன் பர்சன்ஸ் இருக்காங்க. இப்போ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் நானே ஒரு பாடி பில்டிங் கோச் ஹையர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அர்னால்டாக இருந்தாலும் சரி, சச்சின் டெண்டுல்கராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு கோச்சிங்கிறது ரொம்ப முக்கியம் புஷ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நான் வந்து ஃபிட்னஸ் அத்லீட், நான் வந்து ஃபிட்னஸ் கோச், வெயிட் லாஸ், வெயிட் கெயின், இந்தமாரி விஷயம் இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணால் நானும் பண்ணுவேன். பட் அந்த லெவலுக்கு இப்போ நான் யோசிக்கிறேன் இல்லையா, அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு புஷ் பண்ணுறதுக்கு, எனக்கு தெரியாத நாலேஜ் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு கோச் தேவை. கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டு கோச் தான் நான் ஹையர் பண்ண போகிறேன். ஓகே, 3rd எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பெஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ளாட் பெஞ்ச், கால் பார்த்தீங்கன்னா நேராக வைக்காமல் பேக் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அப், அவ்வளோதான். ஃபுல்லட் டவுன், சென்டர் செஸ்ட் அப். 1, 2, 2. நான் டபுள் கவுண்ட் பண்ணுறேன். 3, 4, 5, 6. இதில் பார்த்தீங்கன்னா 3 செட் நம்ம பண்ண போகிறோம் ஃப்ளாட் பெஞ்சில்.
10 கவுண்ட். கொஞ்சம் லைட்டாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஏன்னா முக்கியமான விஷயம் இப்போ நான் வந்து செல்ஃபாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒர்க் அவுட். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் உங்கள் பார்ட்னர் இல்லைனா சப்போர்ட்டர் யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட ஹெல்ப் படி வெயிட் இன்னும் புஷ் பண்ணுறதுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா அந்த 10 ரேப் முடிச்சுட்டு அந்த ஒரு சிங்கரால் ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதில் ஒரு 5 ரேப் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து சப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டைமில் அவங்க சொல்லுவாங்க மோர் 5, மோர் 2, மோர் 3 அப்படின்னு. அந்த பூஸ்ட் இருக்கு இல்லையா, அது இன்னும் உங்களை ரெப்ஸ் அடிக்க தூண்டி விடும். ஓகேவா? செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட் பெஞ்சில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Three, 2, 1, yeah. 1 for 10 reps. 2, 3, 4, 1, yeah. 12 முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ஒரு 10 ரெப்பிட்டேஷன் முடிச்சிட்டோம். 3ஆவது செட் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். முக்கியமாக ஒர்க் அவுட்டில் சிம்பிளாக வச்சுக்கோங்க. பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். கமர்ஷியல் ஒர்க் அவுட்ஸ் ட்ரை பண்ண தேவையில்ல, மஷின் ஒர்க் அவுட் பண்ணலாம், தப்பு கிடையாது. கமர்ஷியல்ஸ் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, கேபிளில் இப்போ வந்து லோவர் செஸ்ட்னு அட்டாக் பண்ணுவாங்க, சிங்கிள் டிஃப்ரெண்ட் வேரியேஷன். டம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் பண்ணுவாங்க, சென்டர் ஸ்குவீசிங், நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகிறதோட நிறுத்திக்கோங்க. உங்களோட மசில் வளர்ச்சி அடையணும்னா, உங்களோட மசில் க்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் ஒர்க் அவுட்ஸ், கிளாசிக்ஸ், அதாவது பெஞ்ச் ப்ரெஸ், இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன், பேக் ஃப்ளைஸ், டம்பிள் ப்ரெஸ், இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. இதை ரெகுலராக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்களோட ட்ரெயினர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறத கேளுங்க. இவங்க சொல்கிறது, இப்போ நான் சொல்கிறது பாதி கேட்டு, அங்காட சொல்கிறது பாதி கேட்டு, அங்காட சொல்கிறது அந்தமாரி பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ட்ரெயினர்ஸ்க்கும் ஒவ்வொரு கோச்சுக்கும் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டயட் ஷெடியூல் தருவாங்க. அவங்களுக்கு தெரியும் உங்கள் ஜெனட்டிக் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். யூனிக்காக பார்த்தீங்கன்னாக்க தேர்ட் ஒன் 6 to 8 reps ட்ரை பண்ணலாம். 3, 2, 1. 1, 2, 3, 4. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மெஷின் ப்ரெஸ் தான் பண்ண போகிறோம். நான் வந்து என்னோட ஹேபிட் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுப்பேன். நீங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் பார்த்தீங்கன்னா 40-50 செகண்ட்ஸ் எடுக்கலாம். ஹெவியாக போகும்போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடுக்கலாம், தப்பு கிடையாது. 3, 2, 1. பேக் ஸ்ட்ரைட். ஃபுல்லாக டீப்பாக பண்ணுங்க. 4, 6, 8, 10, 2, 1. 3 more. 2, 1. Yeah. 15 ரெப்பிட்டேஷன் முடிச்சிட்டோம். அடுத்த வந்து கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மசில் செத்துருச்சுடா.
செகண்ட் செட் ஒரு 10 ரெப்பிட்டேஷன் ட்ரை பண்ணலாம் நம்ம. What the? Yeah. இன்னொரு செட் மீது இருக்கு. நீங்கள் கேட்கலாம் பேக்ல எதுக்கு இத்தனை செட் அப்படின்ட்டு. நம்மளோட மசில் வளர்ச்சிக்கு சென்ட்ரல் மசிலாக இருக்கட்டும், உங்களோட மிடிலாக இருக்கட்டும், பம்ப் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் நான் வந்து அட்டாக் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் பார்த்தேன், என்னோட உடம்புக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா பாதி, அதாவது 50% கண்டிஷன் தான் இது. யோசிச்சு பாருங்கள், இப்போ ஏற்கனவே 5 kg லாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை ஆரம்பிச்சு இன்னும் 3 மாதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 kg அதிக ஹெல்த்தியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 kg டெவலப் பண்ணணும். 12 kg ட்ரை பண்ணோம், பட் 9 to 10 kg வந்துட்டா டன், ஜாப் டன்னுங்கிற மாரி ஒரு இது வந்துடும். இன்னொரு செட் மிச்சம் இருக்குது இதில். ஓகே, இன்னொரு 10 செகண்ட். ஓகே, முக்கியமாக வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியும். நிறைய பேர் பார்த்தீங்க, ஏன் ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன்னாக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருவீங்க, நீங்கள் டீட்டெயில் புரியாது. இவர் என்ன சொல்லிட்டாரு பெருசா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? தேர்ட் செட். ரெண்டு ட்ராப் ஒன்று. ஹோ 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 ஹோ. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டிங் டீப்ஸ், அதாவது டபுள் பார் தான் பண்ண போகிறோம். என்ன கேட்டால் ஒர்க் அவுட்டில் காட் ஃபாதர் ஆஃப் ஒர்க் அவுட்னு சொல்லுவேன் நான். அப்பர் பாடிக்கு உங்களுக்கு பேலன்ஸ் பத்தில் சப்போர்ட் தேவைன்னா நீங்கள் இந்த அட்ஜஸ்டட் டிப்ஸ் பண்ணலாம். எனக்கு சப்போர்ட் தேவையில்லை, என்னோட பாடி வெயிட்டில் பண்ணுவேன். எனர்ஜி இருக்குது அப்படின்னா ஒரு 4 செட்டில் பார்த்தீங்கன்னா 15 ரெப்பிட்டேஷன் முடிங்க. அப்படி இல்லையா 10 ரேப்பாக கவுண்ட் பண்ணி ஒரு 4 செட்டு முடிங்க. இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவர் செஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த நிப்பிள் ஷேப்பில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்பாக இருக்கும். உங்கள் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த எக்ஸசைஸில். ஏன்னா ஒரு சில ட்ரெயினர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அது பண்ணாதீங்க, ரெகுலராக பண்ணுங்க. இப்போ நான் பண்ண இந்த செஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஆக்சுவலாக சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். ஒரு சில டைம் வந்து ஃப்ளாட் பெஞ்சுங்கிற இடத்துல தம்பிளுக்கு போவேன். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா கேபிள் ஓவர் பண்ணுவேன் நான். ஒரு எக்ஸசைஸ் வந்து மாறும், பட் ருட்டீனாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மந்த் நான் வந்து ரெகுலராக வச்சுருந்தேன் லாஸ்ட் டைம், அதாவது ஒரு 1 இயருக்கு முன்னாடி. ஓகே, ஸ்டாண்டிங் டிப்ஸ் பண்ண போகிறோம். எஸ், நம்ம மசில் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்க கிடையாது, ப்ரீ மீல் மட்டும் தான் எடுத்தேன் நான். அதுவும் பனானா ஷேக் தான் எடுத்தேன், ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஓகே, யா 1 2 3 4 5 6 7 8 9 10. எஸ், 10 ரேப் வந்துருச்சு.
முக்கியமாக ஒர்க் அவுட் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான பேசுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீத்திங் வாங்குறதுக்காக தான். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டுனா அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ரீ மீலுங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரீ மீல்னா ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 1/2 hour 40 minutes முன்னாடி கார்பன் ப்ரோட்டீன் ஈக்குவலாக லோடிங் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு டயட் பிளான் பற்றி நம்ம பேசுவோம் இன்னும் ஃப்யூச்சரில். நெக்ஸ்ட் தான் வந்து இன்னும் 2 செட் இருக்குது நம்மளுக்கு டிப்ஸில். நான் ரீசன் ப்ராப்பராக சொல்கிறதுக்கு ரீசன் இதுதானா, இந்த வீடியோ வந்து ஒர்க் அவுட் தெரியும் உங்களுக்கு, நீங்கள் வந்து நல்லா கெயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸாகவும் இருக்கலாம். பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்க கெரியர், ஒரு பிகினர், ஸ்கூல் எண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1000 பேர் ஒரு 2000 பேருக்கு போய் சேருதுனாக்க அது ட்ரை பண்ணுறவங்க ஒரு 10 பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 100 பேராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, போய் சேருது இல்லை, அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் டீப்ஸ். ஃபர்ஸ்ட் 10 முடித்தோம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 to 8 மேபி 8 வந்து நினைக்கிறேன் நான். தேர்ட் ஒன், 1 2 3 4 7 reps. செம டயர்டு. இன்னும் 1 இருக்கு, இன்னும் 1. நான் ஒன்றும் பெருசாக புதுசாக எதுவும் ட்ரை பண்ண கிடையாது. பேக் ஃப்ளை ஃபர்ஸ்ட் முடித்தேன் 4 செட், இன்க்ளைன் ஒரு 5 செட் முடித்தேன், ஃப்ளாட் பெஞ்சில் ஒரு 3 செட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஷின் ப்ரெஸில் ஒரு 3 செட், கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் டீப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட். இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்லாம் பண்ணோம்னா ஒரு 20 to 25 வரைக்கும் ரெப்புடேஷன் போகும். ஏன்னா இவ்வளோ ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. முக்கியமாக இப்படி ஹோல்ட் பண்ண பார்த்தா ஒரு 10 செகண்ட் ப்ரீத் கண்ட்ரோல் பண்ணுங்க, ஓகேவா? லாஸ்ட் ட்ரை பண்ணோம் ஒரு 6 to 7 reps வரைக்கும். இதில் வெயிட் ஆட் பண்ணி ஒரு 15 to 30 kg வரைக்கும் ஆட் பண்ணி அடிச்சதெல்லாம் ஒரு டைமு, திரும்ப அந்த டைம் வரதுக்கு ரொம்ப நாள் ஆக போகிறது இல்லை. One, 2, 3, 4, 5, 6. Oh, ஃபினிஷ். இந்த 5 ஒர்க் அவுட், இன்க்ளைன் பேக் ஃப்ளை, இன்க்ளைன், ஃப்ளாட் பெஞ்ச், அதுக்கடுத்து மஷின் ப்ரெஸ் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் டிப். இது வந்து என்னோட ருட்டீன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணுவேன் நான். கடைசி அந்த சென்டர் எக்ஸசைஸ், இப்போ ஃப்ளாட் பெஞ்சுங்கிற இடத்துல இன்க்ளைன் தம்பிள் பண்ணுவேன், ஒரு சில டைம் கபில் ஓவர் ரோவிங் பண்ணுவேன். இந்த எக்ஸசைஸ் தான் சேஞ்ச் பண்ணுவேன். பட் இதை ரெகுலராக தான் நான் பண்ணுவேன். தொடர்ந்து நீங்கள் வேணால் 3 months ஒரு ரெகுலராக பண்ணுங்கள், நல்ல டயட் எடுத்து ரிசல்ட், செம்ம ரிசல்ட் வரும், கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க,
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக் எனக்கு கமெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு கூட கிடைக்கிற பூஸ்ட்டாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் ஒவ்வொரு நாளும் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு எனர்ஜி தர ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஒர்க்கோட ரெகுலராக பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.